வணக்கம் நண்பர்களே. நாளைக்கு கேரளா பம்பர் ப்ரைஸ் பம்பருடைய சீரீஸ் 99. சரிங்களா? 99 தேதி 09/10/24. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மலையாள தேதி 23. இந்த 2, 3 அப்படிங்கிற நம்பர் அதிகமாக நாளைக்கு உட்கார்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி உட்காரலாம் அப்படின்னு பார்த்துடலாம் நம்ம. அதே மாதிரி டேட் 9. இங்கே 14 இருக்குது, 17 இருக்குது, 6 இருக்குது, 23 இருக்குது. சரிங்களா? 6ங்கிறது இஸ்லாம் தேதி, 9 ஆங்கில தேதி. சரிங்களா? இது எப்படி ரிசல்ட் வரப்போகுது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எப்படி ரிசல்ட் வந்துச்சு, அதாவது 8/10/24 தேதி வச்சு தான் இறங்குதுன்னு நமக்கு எல்லாமே தெரியும். எப்படி தேதி எடுத்துக்கலான்னு பாருங்கள். 5ஆம் தேதி இஸ்லாமுக்கு, 22 கேரளாவுக்கு, 8 இங்கிலீஷுக்கு. சரிங்களா? அதை எப்படி வச்சுருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரிசல்ட்டு 11/69. இந்த 11/69 எப்படி எடுத்தாங்கன்னா, மலையாள தேதியை ஃபஸ்ட்டு எடுத்துட்டாங்க 22. சரிங்களா? அடுத்து இஸ்லாம் தேதி 5 எடுத்துருக்காங்க, ஆங்கில தேதி 8 எடுத்துருக்காங்க. இந்த 23 -1 போட்டாங்க. அதாவது 22 தேதிங்கிறது -2 -1, அப்போ 1 இறங்குது. இங்கே இஸ்லாமுக்கு +1 போட்டாங்க, 6 இறங்குது. டேட்டு ஆங்கில தேதிக்கு +1 போட்டாங்க, 9 இறங்குது. அதாவது 2 -1 2 +1, அதுதான் ரிசல்ட்டு 11/69. நம்ம இப்படிலாம் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா தான் நம்ம ஒரு தேதியை எடுத்து நம்மளால் ஒரு 4 டிஜிட் கணிக்க முடியும். அப்படி பம்பருக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன கிளான்ஸு. இப்போது இந்த ஸ்க்ரீன் பார்த்துக்குங்க. இந்த ஸ்க்ரீன் வச்சு இவங்க ஒரு 4 டைப்பில் ரிசல்ட் ஃபார்ம் பண்ணாங்க. அதில் 3 டைப் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஒரு டைப் இன்றைக்கி இறங்கணும்னு நினச்சோம், ஆனால் இறங்கலை. ஒருவேளை நாளைக்கு இறங்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அதை இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஒருவேளை நான் கொடுக்குற இப்போ கணிக்க போகிற மெத்தடில் அந்த 4 டிஜிட் இருந்தாலும் இருக்கலாம். சரிங்களா? இப்போது ஒவ்வொரு மெத்தடாக பார்க்குறேன். இவங்க ஃபஸ்ட்டு தொடர்ந்து 2 நம்பரை ஏசி அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி வைக்கிறாங்க. அதாவது 2 போர்டு. மொதல் போர்டில் கண்டினியூஸாக ஏசி இருக்கணும். உதாரணத்துக்கு இந்த 7, 8ங்கிறது ஏசியாக இருக்கணும். அப்படி இருந்தால் பி போர்டு சென்டரில் இங்கே இந்த போர்டில் +1 போட்டு 7, 8 சென்டரில் இங்கே +1 போட்டு 3, 7, 3, 8. இது ஒரு மெத்தடு. அதாவது போர்டில் மொதல் 2 நம்பரை, ஒரு நம்பரை ஏவாகவும் ஒரு நம்பர் சியாகவும் எடுத்துக்கிறாங்க. அடுத்து 2வது போர்டில் நடு சென்டரில் உள்ள பி போர்டுக்குரிய 2ஆம் நம்பரை எடுத்து ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 3ன்னு கொண்டு வராங்க. இது ஒரு மெத்தடு. 7, 3, 8 குறிச்சிக்கங்க. அடுத்து 2வது மெத்தடு. இந்த சைடு ரிவர்ஸ் சைடு எடுப்பாங்க. 2வது மெத்தடில் ரிவர்ஸ் சைடு. அப்போ ஏசி பி, ஏ 4, சி 8. அப்போ பி அதே மாதிரி இந்த 2 +1 போட்டு 3 எடுக்கணும். அப்போ 4, 3, 8. சரிங்களா? அடுத்து 3வது மெத்தடு. இது 2வது மெத்தடு. 3வது மெத்தடு என்னென்னா, இந்த போர்டு, அதாவது 2வது போர்டில் மொதல் 2 நம்பர் எடுத்து ஏவும் சியும் வைக்கணும். அப்போ 3, 2. பி போர்டு என்னங்கன்னா சென்ட்ரு போர்டு எடுத்து +1 போட்டு 9 வைக்கணும். இது 3வது மெத்தடு. சரியாக பார்த்துருவாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்மளால் நாளைக்கு உள்ள 4 நம்பரை இங்கே கண்டுபிடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். அடுத்து 4வது மெத்தடு. இப்போது இப்படி எடுத்தோம், இப்போ இப்படி எடுக்கணும். அப்போ ஏபிசி, ஏ 5, சி 3. அப்போது பி போர்டு 8 + 1 9. சரியாக பார்த்துக்குங்க. நாளைக்கு இந்த கால்குலேஷனில் உட்காரப்போகுது. டிஏபிசி 4 நம்பரும் நம்ம கணிக்கிற மாதிரி உட்காரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நான் எடுக்க போகிற மெத்தட் என்ன, அதாவது
99ங்கிறது வந்து குழுக்கள் சீரீஸு. இந்த 2 9 உள்ளே இறங்க போகுது, கண்டிப்பாக இறங்க போகுது. அடுத்து வந்து மலையாளத்துக்கு தேதி வந்து 23. இந்த 23 இறங்க போகுது. கரெக்டாக புரிஞ்சுங்க. இதில் 99, அதில் 23 இறங்க போகுது. அப்போது ரிசல்ட்டு ஏபிசி என்ன இருக்கும்? நம்ம பார்த்த 3வது மெத்தட் இதுங்க. இதுதான் 3வது மெத்தடு தான் கால்குலேஷனு. டி வந்து 9 நமக்கு, ஏ வந்து இங்கே 3 ரைட் டைரக்ஷனு, சி வந்து 2, பி வந்து இந்த போர்டில் ப்ளஸ் பண்ணோம்னா வர்ற 9. அப்போ 93 92 தான் நாளைக்கு ரிசல்ட்டாக இருக்குங்கிறது என்னுடைய கணிப்பு. அதாவது இப்போ வரை கிடைச்ச தகவலின்படி 93 92 தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 2வது, நாளைக்கு வந்து நம்ம எனது கணிப்புங்கிற வீடியோ போட முடியாது. ஏன்னா ரிசல்ட் வந்து 2 மணிக்கு. அதனால் 1:30 மணிக்கு வந்து நான் 1 மணி வரைக்கும் வெளியில் வர முடியாது. அதனால் வந்து என்னால் ரிசல்ட்டு வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது. ஆனால் மற்றவங்க கொடுத்த ஸ்க்ரீன்ஸு, மற்ற யாராவது அடிஷ்னல் ஸ்க்ரீன் கொடுத்தாங்கன்னா அந்த ஸ்க்ரீனை உங்களுக்கு வந்து நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணுறேன். அதாவது வீடியோ கொடுக்குறேன். அதில் என்னுடைய வாய்ஸ் வராது, ஆனால் கால்குலேஷன் வரலாம். கால்குலேஷன் வரும். அதை கணித்து ஏபிசி நான் எப்படி கணித்தேன், எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. நீங்கள் உங்களுக்கு என்ன வருதோ அதை வந்து நீங்கள் உங்கள் கணிப்பில் எடுங்க, உங்களுடைய டிக்கெட்டாக போடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 4 டிஜிட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடன். கண்டிப்பாக நாம் வெல்வது உறுதி. நன்றி, வணக்கம்.